விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை ஏப்ரல் 8 அல்லது 9 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவரது நியமனம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கையில் இடம்பெறுகின்ற நிலையில் குற்றப்பிரேரணை கொண்டு வருவதன் மூலம் அவரது நியமனம் சட்ட ரீதியானது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா? உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை அம்மால் காத்திருக்க முடியாது. அது நீதிமன்ற நடவடிக்கை. அதற்கு முன்னர் இந்த செயற்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாராளுமன்றத்தின் ஊடாக இதனை நாம் ஆரம்பித்துள்ளோம். அது தொடர்பிலான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் விசாரணை செய்கின்றோம். அரசு உத்தியோகத்தராக இருக்கின்ற போது மற்றும் ஒரு நிறுவனத்திடம் எவ்வாறு சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கிரிக்கெட் நிறுவனத்தின் பட்டியலில் அவரின் பெயர் காணப்பட்டது. இன்னும் சில இடங்களில் சம்பளத்தை பெற்றுள்ளார், எனினும் பெயர் காணப்படவில்லை. அதேபோன்று மதுபான நிலையங்களை எவ்வாறு நடத்தி செல்ல முடியும், இவை எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளும். அவர் சென்ற இடங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அது தொடர்பில் சமூக வலைதளங்களுக்கு வழங்க வேண்டியதில்லை. அது தொடர்பிலும் எதிர்காலத்தில் கைதுகள் இடம்பெறும். யாரும் பயப்பட வேண்டாம். பிரபுக்கள் என்று எவரும் இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும். அரசாங்கமே மாற்றமடைந்துள்ளது. அரசாங்கம் மாற்றமடைந்தது என்பதற்காக மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் மாற்றமடையவில்லை. ஆட்சி மாறியுள்ளது. ஆட்சி மாறினால் அரசு ஊழியர்கள், சமூக சேவையாளர்கள் மாற்றமடைவார்கள் என எதிர்பார்க்க முடியாது. மாற்றமடைவதற்கு தேவையான செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறோம். நீங்கள் எதிர்பார்ப்பதனை விட அதிகமாக போலீசார் மாற வேண்டும். இவை அனைத்தையும் ஒரே இரவில் முன்னெடுக்க முடியாது. அரசியல் ரீதியாகவும் உயர்மட்ட அதிகாரிகள் ரீதியிலும் அதனை முன்னெடுத்து செல்கிறோம். மீதமுள்ளவர்களும் அதனை பின்பற்றுவார்கள் என்று நம்புகிறோம். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் முன்னர் வகித்த சிரேஷ்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் பதவிக்கு செல்வாரா? அதன் பின்னர் அது தொடர்பில் பார்க்க வேண்டும். அதில் குற்றவாளியாக கருதப்படும் பட்சத்தில் போலீஸ் மா அதிபர் மாத்திரமல்ல, எந்த அரசு சேவையிலும் சேவையாற்ற முடியாது. இது தொடர்பில் விசாரணை குழு நியமிக்க வேண்டும். விசாரணை குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அவரின் நாசகார செயல் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அரசு சேவையில் ஈடுபட முடியாது. ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்க முடியாது. அதன் பின்னர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். விசாரணை அதிகாரிகள் தும்பர சிறைச்சாலைக்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோன் எதிர்வரும் 3 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2023 டிசம்பர் 31 மாத்தறை வெலிகம ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். இதேவேளை வெலிகம ஹோட்டல் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பதில் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டி சில்வாவை கைது செய்யாதிருக்க நீதிமன்றத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு சட்டம் அதிபரின் எதிர்ப்புக்கு மத்தியில் ஏப்ரல் 28 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்யாதிருக்க உத்தரவிடுமாறு வலியுறுத்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பதில் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டி சில்வா உள்ளிட்ட 8 அதிகாரிகள் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலத்துங்க முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனு மீதான விசாரணைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கான அவசியம் இல்லை எனவும் அதனால் மனுவை மீள பெற்றுக் கொள்ள அனுமதி அளிக்குமாறும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி என்ஸ்லம் சில்வா உள்ளிட்ட 6 அதிகாரிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கை தொடர்பில் ஆராய்ந்த நீதிபதி அதற்கு அனுமதி வழங்கினார். அத்துடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டி சில்வா மற்றும் ஜகத் நிஷாந்த் உள்ளிட்டவர்களின் மனுவில் உள்ள காரணங்களை உறுதி செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ராஜ் டி சில்வா தமது தரப்பு வாதங்களை முன்வைத்து கோரிக்கை விடுத்தார். சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மகேஷிகா டி சில்வா இந்த கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடன் மனுதாரர்கள் 6 பேர் ஏற்கனவே விலகியுள்ளதால் குறித்த மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என கூறினார். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதிபதி மனு மீதான விடயங்களை உறுதி செய்வதற்காக எதிர்வரும் ஏப்ரல் 28 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளார்.